இது பொருளாதார சுழற்சியில் ஒரு பொருளோட விலை இறங்குறதும் ஏறதும் சர்வசாதாரணமான விஷயம். செகண்ட் வேர்ல்டு வாரில் இறங்காத ஸ்டாக்கோட ப்ரைஸா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறங்காததா, இது கோவிட்ல இறங்காத ஸ்டாக்கோடைய ப்ரைஸா, உலகமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற இந்த 2000 மாயன் கேலண்டரை வச்சு ஒரு புறப்புனாங்க பாருங்க, பூமாதி வாயை பொழுது எல்லாம் உள்ள போய் படுத்துக்கிங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலே அது ஏதோ பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அவஸ்தில் கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த ஷார்ட் டைம் லாங் டைம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன காரணம், என்ன எதுக்காக அது ஏறுது அப்படின்னு புரிஞ்சு வாங்குறீங்கன்னா லாங் டைமோ ஷார்ட் டைமோ பணம் பண்ணிடலாம். அது என்னன்னே புரியாமல் அவன் சொன்னா, ஏற்றி வீட்டுக்காரன் சொன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னார் அப்படின்னு அப்படின்னு வாங்கினோம்னா அது கேம்பிள். அது அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயம், இது இன்ஜினியரிங் சப்ஜெக்டை விட கஷ்டம் மார்க்கெட் பண்ணுறது. நீங்கள் இன்ஜினியரிங்லையும் கூட கடைசி வரைக்கும் படிக்காமல் கடைசி நேரத்தில் மோட்டர் கட்டி மாட்டினா மோட்டர் இப்படி தான் வேலை செய்யறத புரிஞ்சிக்க முடியும். இதில் அதுவும் புரிஞ்சிக்க முடியாது. நாலேஜ் மஸ்ட்டு. ஸோ அவசரப்பட்டு இந்த பர் டே 500 rupees ஏர்ன் பண்ணலாம், ஒரு நாளில் 10,000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி, இந்த மாதிரி புக்கு வீடியோஸை பார்த்துட்டு உள்ள பூந்துடாது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எவன் போய் இந்த வேலை செஞ்சு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி இதெல்லாம் ஈஸியாக இப்போ ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் ஆயிடுது. ஏற்கனவே அப்போ தான் மாங்க உடச்சு கொஞ்சம் காசு வேறு வச்சிருப்பாரு, இதில் போட்டு அப்படி அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த தாட்டு இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் சிறுசாக இருக்கும்பொழுது எனக்கு அதிகபட்ச என்டர்டெயின்மெண்ட்டே சினிமாவுக்கு போகிறது தான். சினிமாவை தாண்டி அதிகபட்ச என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது பெரிய என்டர்டெயின்மெண்ட். அதை தவிர வேற இடங்கள் இல்லை. இப்போ வரைக்குமே நிறையா மக்களுக்கு ஏன் கோல்டு ஏறிச்சு, ஏன் இந்த லாஸ்ட் ஒரு 15 நாள் அது ஏறாக பண்ணிட்டு இருக்கு, அந்த புரிதல் இல்லை. இப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டத்தில், ஐயோ எல்லாம் தங்கம் இவ்வளோ ஏறி, பக்கத்து வீட்டில் வேற அவர் 10 பவுன் வாங்கி லாபம் பண்ணிட்டாங்களே, நம்மனா வாங்கலையே. தங்கத்தை வாங்குறதுக்கான அலைமோதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்ஃப்ளூயன்சரை கேட்டு நம்ம ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு யார் சார் பொறுப்பாகுவாங்க? நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்கு வேலை வெட்டியில் எவ்வளோ ஒருத்தர் சொன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு. ஹாய் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கு. சரி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு லம்பான ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், ஏன்னா அவங்க லம்பான அமௌண்ட் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஸோ அதுக்கான அட்வைசஸ்லாம் எப்படி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு இங்கே பயாசஸ்லேருந்தே பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு இன்வெஸ்டர் உள்ளே போகிறாரு இல்லையா, அந்த பணத்தோட சூழல் இது மென்டல் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. மென்டல் அக்கௌண்டிங்கை பொறுத்து அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் அங்கேருந்தே மாறுபட ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃப்ரீயாக வந்த பணம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட்டில் 1 லட்ச ரூபா ப்ரைஸ் அடிக்குது. ஓகே, லாட்டரி டிக்கெட்டில் 1 லட்ச ரூபா ப்ரைஸ் அடிக்குது. இப்போ இந்த பணத்தில் நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பேன். இதை கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா ஸ்டாக்குகளை நோக்கி நகர ஆரம்பிப்பான். இதே நான் சம்பாரித்து இல்லை எனக்கு அந்த வருஷம் எனக்கு போனஸ் பணம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன் பண்ண பணம், இல்லை நான் சேமித்து வச்ச பணம்னு வச்சுக்கோங்களேன், இதை அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். அவனுக்கு 1 லட்சத்துக்கு ஒரே மதிப்பு தான். இந்த 1 லட்சத்துலேயும் அதே கவர்னர் தான் சைன் போட்டிருக்க போகிறார், இந்த 1 லட்சத்துலேயும் அதே RBI கவர்னர் தான் சைன் போட்டிருக்க போகிற எல்லா நோட்லையும். 2க்கும் ஒரே மதிப்பு தான். பட் இது எனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட்டில் ப்ரைஸ் அடித்த பணம், இது நான் சேமித்து வச்ச பணம். இதில் நான் ரிஸ்க் எடுக்க என் மனசு ஒத்துக்காது. இதை நான் ரொம்ப சேஃபாக மூவ் பண்ணுவேன். ஆனால் இதில் நான் ரிஸ்க் எடுப்பேன். இங்கிருந்தே ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மாறுபடுது. அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போது நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எந்த ரிவார்டு அதிகமாக இருக்கக்கூடிய ரிஸ்க், அது ரிவார்டு ரிஸ்க் எடுக்க முடியாச்சு, அப்புறம் என்னது ரிவார்டு அதிகமாக இருக்கக்கூடிய ரிஸ்க் அது அப்படிங்கிறது அந்த அனலைசஸை நோக்கி போய்கிட்டே இருக்கும். பட் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முதல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிஸ்க் கெப்பாசிட்டி, ரிஸ்க் டாலரன்ஸ் 2 வெவ்வேறு. ஓகே, என்னால் எவ்வளோ ரிஸ்க்கு தாங்க முடியுமோ அது ரிஸ்க் கெப்பாசிட்டி, என்னால் எவ்வளோ ரிஸ்க்கை ஏற்றுக்க முடியுமோ அது ரிஸ்க் டாலரன்ஸ். ஓகே, இப்போ மக்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா ரிஸ்க் டாலரன்ஸை நோக்கி நகர்றாங்க. என் மனதளவில் ஓகே, ஒரு லட்சம் அவருடைய ஒட்டுமொத்த சம்பளம், அவருடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா அவரோட நார்மல் லைஃப்பை பாதிக்காமல் அவரால் ஒரு 10,000 ரூபா தான் ரிஸ்க் எடுக்க முடியும். இது ரிஸ்க் கெப்பாசிட்டி. அவரால் ஒரு மாதம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000 ரூபா லாஸ் ஆச்சுன்னா அவரால் தாங்கிக்க முடியும். ஓகே ஓகே, இதுதான் ரிஸ்க் கெப்பாசிட்டி. ஆனால் இவரோட ரிஸ்க் டாலரன்ஸ் எங்கே இருக்கும்னா 10 லட்ச ரூபாயில் இருக்கும். ஆகிறது பார்த்துக்கலாம். ஓகே, மனதளவில் அந்த ரிஸ்க் எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ண முடியும். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா, அந்த
ரிஸ்க் டாலரன்ஸில் இன்வெஸ்டர் செயல்படுறது தான். இவன் ரிஸ்க் கெப்பாசிட்டி என்னன்னே அவனுக்கு தெரியாது. மனதளவில் என்னால் எவ்வளோ ரிஸ்க், ₹1,00,000 இந்த ₹1,00,000 அங்கிட்டு போட்டு அப்படி எடுத்து அதை டேலி பண்ணிடலாம், சரி ₹1,00,000 வரைக்கும் வச்சு பார்ப்போம், ₹2,00,000 வச்சுக்கு பார்ப்போம். அது மாறணும், அங்கிருந்து மாறணும் எல்லாமே. ஃபோமோ சோஷியல் மீடியா மூலம் எவ்வளோ வந்து இம்பாக்ட் கொடுக்குது, எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது சார்? ஒரு மிஸ் அவுட் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரில் என்ட்ராகிறது தான் இந்த ஃபோமோ அப்படின்னு சொல்லக்கூடியது. நார்மலாக வந்து இது வந்து எப்படி இருக்கு சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும், ஒருத்தர் நிறையா பேர் அதை பேசும்பொழுது, அதை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நம்ம இன்னும் இதில் பண்ணாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் அது ஃபஸ்ட்டு உருவாக்கிடும். நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிற ஸ்டாக்கெல்லாம் தயவு செஞ்சு மக்களே அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது, எக்ஸாம்பிளுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது உதாரணத்துக்கு ஐடிசி இருக்குது வச்சுக்கங்களேன், ஐடிசி நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. தம் அடிக்கிறத எவனும் நிறுத்த மாட்டான், ஐடிசி லாபத்துக்கு போயிடும், விலை ஏறிடுச்சு, தம் அடிக்கிறத எவனும் நிறுத்த மாட்டான், லாபத்துக்கு போகும். நிறைய பேர் தொடர்ந்து இதைய பேசிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோமே. அப்போது நிறைய பேர் பேச உனக்கு என்ன ஆயிரும், நம்ம மட்டும்தான் இந்த ஐடிசி வாங்க வச்சுருக்கணும், ஊரில் இருக்கிறவங்களாம் வாங்கி வச்சிருக்கிறானோ, எல்லாரும் பேசுகிறானே, சரி நம்மளும் வாங்கி விற்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து வாங்கிடுவாங்க. இதுக்கு பெரிய ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கோல்டு. இப்போ வரைக்குமே நிறையா மக்களுக்கு ஏன் கோல்டு ஏறிச்சு, ஏன் இந்த லாஸ்ட் ஒரு 15 நாள் அது ஏறாமல் நின்றுட்டு இருக்கு, அந்த புரிதல் இல்லை. தங்கம் அது ஏறிடுச்சு. அப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டத்தில், ஐயோ எல்லாரும் தங்கம் இவ்வளோ ஏறி, எவன் பக்கத்து வீட்டில் வேற அவர் 10 பவுன் வாங்கி லாபம் பண்ணிட்டாங்களே, நம்மனா வாங்கலையே அப்படின்ட்டு இன்னத்த தேதியிலையுமே தங்கத்தை வாங்கிறதுக்கான அலைமோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஓகே, அந்த பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம சோஷியல் மீடியா வந்து ஷார்ட் டேர்ம் அந்த ட்ரேடிங்கில் வந்து மக்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா சார்? இங்கே வந்து இப்போது 2-3 பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் சம்பளம் வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கெல்லாம் சம்பளம்லாம் ஏறல. ஓகே, இவங்களுக்கு ரெண்டாவது இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இடங்கள் வந்துருச்சு. இப்போ நான் சிறுசாக இருக்கும்பொழுது எனக்கு அதிகபட்ச என்டர்டெயின்மெண்ட்டே சினிமாவுக்கு போகிறது தான். சினிமாவை தாண்டி அதிகபட்ச என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா அது பெரிய என்டர்டெயின்மெண்ட். அதை தவிர வேறு இடங்கள் இல்லை, வேறு இடங்கள் கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இடங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா சினிமா லாஸில் போயிடுச்சு, சினிமா தியேட்டர் அப்படிங்கிறது லாஸில் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஈவன் ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு ரெசார்ட் புக் பண்ணி போகிற அளவுக்கு சொசைட்டி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் கிளப்ஸு, மால்ஸ்ன்னு எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. அப்போது ஏர்னிங்ஸ் அதே அளவுக்கு இந்த பீட் பண்ணிட்டு அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானா இல்லை, கிடையாது. ஓகே, அப்போ என்னென்னா இவனுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் தேவைப்படுது, அடிஷ்னலாக ஒரு வருமானம் தேவைப்படுது. அதை நோக்கி இவனோட எண்ணம் எப்போவுமே அலைஞ்சு பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இதில் ஷார்ட் டைமில் பணம் பண்ணிடலாம், இது இன்ட்ராடே, இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வெளியே வந்துடலாம் அப்படின்னு பேசும்பொழுது அதில் ஆர்வம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். அதை சோசியல் மீடியாவில் அடிக்கடி பேசும்பொழுது அதோட ரிஸ்க்கை புரிஞ்சிக்காமல் மக்கள் ஈஸியாக என்ட்ரு ஆகிடுறாங்க. ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போது மக்கள் இவங்களை என்ட்ரு ஆகிறதும் கூட பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸு, நீங்கள்லாம் முதல்லாம் வந்து இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் யாராச்சும் கிட்ட கேட்டாங்கன்னா டாக்டரு, இன்ஜினியரு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போலாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் ஒருத்தர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றான், இன்னொருத்தன் மார்க்கெட் முடிச்சுட்டு இன்ட்ராடே படுறேன் அப்படிங்கிறான், இன்னொருத்தன் காலேஜ் ஃபைனல் இயரில் போய் கேட்டால் முதல்ல நான் என்னையெல்லாம் கேட்கும்பொழுது ப்ராஜெக்டில் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் நான் இப்போ கிரிப்டோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏன் போய் இந்த வேலை செஞ்சு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி இதெல்லாம் ஈஸியாக இப்போ ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் ஆயிடுது. ஏற்கனவே அப்போ தான் மாங்க உடச்சி கொஞ்சம் காசு வேறு வச்சுருப்பாரு, இதில் போட்டு அப்படி அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த தாட்டு வந்து இன்றைக்கி எங்கர் ஜென்ரேஷனில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்படி தான் கமெண்டில் வந்து திட்டுவாங்க, பட் வந்து அதுதான் உண்மை. ஸோ இந்த யங்கர் ஜெனரேஷன் பெரிய லெவலில் இப்போ உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயம், இது வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்டை விட கஷ்டம் மார்க்கெட் பண்ணுறது. நீங்கள் இன்ஜினியரிங்லையும் கூட கடைசி வரைக்கும் படிக்காமல் கடைசி நேரத்தில் மோட்டரை கழட்டி மாட்டினா மோட்டர் இப்படி தான் வேலை செய்யுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இதில் அதுவும் புரிஞ்சிக்க முடியாது. நாலேஜ் மஸ்ட்டு. ஸோ அவசரப்பட்டு இந்த பர் டே 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம், ஒரு நாளில் 10,000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி, இந்த மாதிரி புக்கு வீடியோஸை பார்த்துட்டு உள்ள பூந்துடாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டரா சார், இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா, இல்லை எதில் வந்து டக்குன்னு நம்மளுக்கு எதில் டக்குன்னு பணம் போகும்னு கேட்குறீங்களா? டக்குன்னு பெனிஃபிட்ஸ் வரும்.
பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது லாங் டைம் ஷார்ட் டைமை பொறுத்து கிடையாது. அதாவது இப்படி டியூரேஷனை பொறுத்து கிடையாது. குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் எதில் பண்ணுறேன், இந்த டைமில் நான் எதில் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிருந்தீங்கன்னா அது நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 6 monthsல எடுத்துடலாம், 3 monthsல எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவர் ஏதாவது கடவுள்கிட்ட வர வாங்கிட்டு வந்திருப்பாரா இருக்கும். அப்படியெல்லாம் யாராலையும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கோல்டு ஒரு சினாரியாவை எடுத்துக்கோங்க. 2022 ஓகே, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்குவோம். 2022 அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்குது. ஓகே, இந்த யுக்ரைன் வார் இஷ்யூவா. அதனால் ரஷ்யானால் யூஎஸ் டாலரை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகுது. அதனால் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டுக்கு ரஷ்யா என்ன பண்ணுது, தங்கத்தை வாங்குது. தங்கத்தை இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு தங்கத்தை வாங்குது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு இருந்த ஒரே வழி ரஷ்யா கரன்சி மூலிமா, சைனா கரன்சி மூலிமா செட்டில் பண்ணுறது தான். ஸோ தங்கத்தை நோக்கி ரஷ்யா நகர ஆரம்பிக்குது. அந்த டைமில் யூஎஸ் டாலருடைய மதிப்பு கம்மியாகுது. அதனால் யூஎஸ் டாலர் மேலே இருந்த ஒரு பதட்டத்தில் உலக வங்கிகள் எல்லாமே தங்கத்தை வாங்குது, நம்மளும் வாங்குது. இதனால் தங்கத்தோட விலை ஏறிச்சு. நம்மால் பக்கத்தில் கேட்டால் ஊழகரெல்லாம் தங்கத்துக்கு வாங்குறா அப்படின்ட்டுருவாங்க. வங்கிகள் வாங்குறதுனால தான் ஏறுது. இப்போது அது குறைஞ்சிருச்சு. மறுபடியும் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. ஃபெட்டுக்கு புது கவர்னர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். புது ஃபெட் சேர்மன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ரேட் கட் கொடுப்பாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரஷ்யா மறுபடியும் டாலரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்காம வெறுமனை இந்த விலை ஏறுறதும் இறங்குறதை மட்டும் பார்த்து செயல்படுறது தான் இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸோடைய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது இந்த ஷார்ட் டைம் லாங் டைம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன காரணம், எதுக்காக அது ஏறுது அப்படின்னு புரிஞ்சு வாங்குறீங்கன்னா லாங் டைமோ ஷார்ட் டைமோ பணம் பண்ணிடலாம். அது என்னன்னே புரியாமல் அவன் சொன்னான், ஏற்று வீட்டுக்காரன் சொன்னான், இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னார் அப்படின்னு வாங்கினோம்னா அது கேம்பிள். அதில் பணம் பண்ணுறது அப்படிங்கிறது 7 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவரால் தான் முடியும். அது லக்கு வேணும். ஓகே, நீங்கள் லக்கை நம்பி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை உழைப்பது அறிவு நம்பி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஷேர்ஸோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாம். இதே வந்து ஷேர் மார்க்கெட்ஸில் லாஸ் ஆயிடுச்சு, ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வந்து எப்படி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க சார் சோஷியல் மீடியாவில்? இல்லை, இது பதட்டத்தை கிரியேட் பண்ணுறது. இப்போ ஷேர் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக மார்க்கெட்டில் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, நீங்கள் லா ஆஃப் டிமாண்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பொருளோடைய விலை அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்டு, ரைட்டுங்களா? இப்போது நார்மலாக ஒரு மக்கள் தொகை அதிகரிக்க இடத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் லா ஆஃப் டிமாண்டோட சொல்லக்கூடிய விஷயம். இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் இடத்தோட விலை உச்சத்தை போய் அடைஞ்சிடும்ல. அப்போது ஒரு இடத்தோட விலை உச்சத்தை போய் அடையும் பொழுது சாதாரண மக்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, அதே மாதிரி அந்த இடத்த பை பண்ணி வச்சுருக்கக்கூடியவங்களாலையும் அதை காசாக மாற்ற முடியாமல் போயிடும். காசாக மாற்றினா தான் அவங்க பயன்படுத்த முடியும். அப்போ இந்த பெரிய கேப்பு உழுகும் பொழுது, அதாவது டிமாண்டுக்கும் சப்ளைக்குமான பெரிய கேப் அந்த ப்ரைஸ்னால் உழுகும் பொழுது ப்ரைஸு தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணும், அந்த கேப்பை கம்மி பண்ண முயற்சி பண்ணும். ஓகே, இப்படி கம்மி பண்ண முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவை. அதுக்கு மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவை இந்த ப்ரைஸை அஃபோர்டபுளாக மாற்றுறதுக்கு. இந்த காரணங்கள் வந்து ஏதோ ஒரு காரணங்கள் எப்படி கோவிட் எடுத்துக்கும், இல்லை இந்த Y2K ப்ராப்ளத்தை எடுத்துக்கும், இல்லை சத்தியம் ஸ்கேம் எடுத்துக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை அதை எடுத்து தன்னைத்தானே அந்த விலை கேப்பை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அப்படி பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த கிராஷ் அல்லது இது எக்கனாமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. இதை வந்து ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. இது பொருளாதார சுழற்சியில் ஒரு பொருளோட விலை இறங்குறதும் ஏறுறதும் சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஓகே, இப்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் இறங்காத ஸ்டாக்கோட ப்ரைஸா, இல்லை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறங்காததா, இது கோவிடில் இறங்காத ஸ்டாக்கோடைய ப்ரைஸா, அதை போட்டு இவங்க இதோட உலகமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற இந்த 2000 மாயன் கேலண்டரை வச்சு ஒரு புறப்புனாங்க பாருங்க, இந்த பூமாதி வாயப்பொழுது எல்லாரும் உள்ளே போய் படுத்துக்கிங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன மார்க்கெட்டு கரெக்ஷன் வந்தாலே அது ஏதோ ஒரு பெரிய இதோட ஸ்டாக் மார்க்கெட்டு அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அவஸ்தில் கொண்டு போகிறாங்க. கரெக்ஷனுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, எல்லா பொருட்கள்லையுமே அது இயல்பான விஷயம்.
அது ரியல் எஸ்டேட்லேயும் நடக்கும், ஸ்டாக்லேயும் நடக்கும். சோஷியல் மீடியாவை எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணலாம்? இல்லை, முதல்ல இன்ஃப்ளூயன்சரை தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட்டை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும், இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட்டை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே. இப்போ எனக்கு நான் படித்த ஸ்டாக் மார்க்கெட்டு, நான் நாளைக்கு காலையில் உட்காந்து ஒரு டம்ளரில் எலுமிச்சம்பழத்தை புளிச்சு நீங்கள் டெய்லியும் குடித்து வந்தால் உடம்பு கம்மியாயிரும் நான் சொன்னேன்னா, நான் ஸ்கேம் பண்ணுறேன், நான் இன்ஃப்ளூயன்ஸராக மாறுறேன். இப்போ நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன், என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பர்டைஸை விட்டுட்டு அன்னைக்கு உடம்பு குறைக்கிறது தான் ட்ரெண்டில் இருக்குன்னா நான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறேன். அடுத்த நாள் சோப்பு விற்கிறது தான் ட்ரெண்டில் இருக்குன்னு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறேன். அப்போ நான் என்ன ஆயிடுறேன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிடுறேன். இப்போ எனக்கு தேவை அப்படிங்கிறது அவனுக்கு சேருதா இல்லையாங்கிறதுல இல்லை, ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறான் அப்படிங்கிறத நோக்கி என்னுடைய இருந்துருது. அப்போனா நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் இன்ஃப்ளூயன்சரா இல்லை குவாலிஃபைடு பர்சனா அல்லது எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன். ஓகே, அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், அவர் அந்த எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரோ அதை சார்ந்த விஷயத்த பேசுகிறாருன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அவர் இப்போ டாக்டராக இருப்பார், ஓகே, ஏதோ மெடிக்கலை பற்றி பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே. அவர் அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கேட்காது தப்பு. இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் எப்படி உடம்பு குறைச்சேன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அது தப்பு. ஸோ இது எல்லாம் முயற்சி பண்ணி யாரை ஃபாலோ பண்ணணுங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். இன்ஃப்ளூயன்சரை கேட்டு நம்ம ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யார் சார் பொறுப்பாகுவாங்க? நீங்கள் தான் பொறுப்பு. உங்களுக்கு வேலை வெட்டியில் எவனோ ஒருத்தர் சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குன்னு திட்டுறதுனால தப்பு எடுத்துக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல. ஒருத்தர் செபி ரிஜிஸ்டர்டே சொன்னாலும் சரி, இல்லை காரணத்தை கேளுங்க. ஏன் ஏறும்னு அவர் நினைக்கிறாரு அல்லது ஏன் ஏறும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்காம அவர் சொன்னார் அப்படிங்கிறக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணவர் பாப்பா, அவர் ஒரு 4 ரீலை பார்த்துட்டு உங்களுக்கு ரீல் போட்டிருப்பார். ஓகே, எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா சோர்ஸ் எங்கே இருக்குது. இன்றைக்கே நம்ம ரீல்ஸில் பார்க்கக்கூடிய ஃபேமஸான ரீல்ஸ் பார்த்துட்டு சூப்பராக பேசுகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கா, அடுத்த நாள் இங்கிலீஷில் அதே ரீலை ஒருத்தர் ஃபாரினில் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இது அவர் எங்கேருந்து கேதர், அவர் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எங்கே போய் நான் அந்த ரீலை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ உங்களோட அறிவு தான் இங்கே முக்கியம். அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்ட்டு இல்லாமல் நீங்கள் மார்க்கெட் ரொம்ப சிம்பிள் சார். அது மார்க்கெட்டுன்ட்டு இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் மற்றவங்க பேச்சு கேட்டு ஈடுபடுறது அப்படிங்கிறது அவ்வளோ அறிவுறுத்தலான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதெல்லாம் தொடாத ஃபீல்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அந்த சோசியல் மீடியாவை அந்த விஷயத்தில் பாராட்டலாம். முதல்ல என்னென்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாலாம் அதெல்லாம் ஏதோ எலைட் குரூப்பு மெட்டீரியல் போல், இந்த பணக்காரங்கெல்லாம் பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட் போல் அப்படின்னு ஒரு பெரிய கேப் இருந்துச்சுல்ல, அதை பிரேக் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சிறுசாக கொண்டு வந்ததில் சோசியல் மீடியா அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸ் பங்கு அதிகம். ஓகே, அந்த விஷயத்தில் இது பாராட்டலாம். ஆனால் எல்லாரும் பண்ணலான்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புஷ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் இங்கே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் பண்ணணுன்னா அதை புரிச்சு படித்து அது என்னங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அது என்னங்கிறது தெரிஞ்சுட்டே பண்ணுங்க. ஓகே, அவர் சொன்ன மாதிரி மழை வந்துச்சுங்கிறதுக்காகலாம் போய் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்ட் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.